சென்னை அம்பத்தூர் அருகே பட்டரவாக்கத்தில் கனரக வாகனத்தில் மின்சாரம் பாய்ந்திருந்த லாரியில் குடை உரசி வடமாநில தொழிலாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்கிட கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கர்நாடக மாநில லாரியில் ராணிப்பேட்டையில் இருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு உயிர் பாகங்கள் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி பட்டரவாக்கம் காவலர் குடியிருப்பு அருகே வந்து கொண்டிருந்தது. இந்த லாரியை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அவினாஷ் அம்பத்தூர் பட்டரவாக்கம் காவலர் குடியிருப்பு அருகே வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு பின்னர் மீண்டும் வாகனத்தை பின்பக்கமாக இயக்கியுள்ளார். அப்போது உயர் அழுத்த மின்கம்பியில் கண்டெய்னர் லாரி உரசியதால் லாரி முழுவதும் மின்சாரம் பாய்ந்து மலமளவென கொழுந்துவிட்டு லாரியின் முன்பக்கம் தீப்பிடித்து எரிய தொடங்கி இருக்கிறது. இதை கண்டு அருகே இருந்தவர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் லாரி முன்பக்கத்தில் பெரும் பகுதி எரிந்து தீயில் கருகிய நிலையில தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுவதுமாக அணைத்தாங்க. லாரியில் இயக்கும் போது மின்சாரம் பாய்வதை உணர்ந்த லாரியின் ஓட்டுநர் அவினாஷ் லாரி வந்து குதித்து வெளியே தப்பி ஓடி இருக்காரு. இதைத் தொடர்ந்து லாரி முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தீப்பிடித்து எரியும் நேரத்துல அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு பணிக்கு கொடைப்பிடித்தபடி நடந்து சென்று கொண்டிருந்த பீகாரை சேர்ந்த தீபக் குமார் என்ற வடமாநில இளைஞர் லாரியின் அருகில் சென்ற போது குடை உரசியதுல மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவத்திலே உயிரிழந்திருக்காரு. அவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தார்கள். இதையடுத்து லாரி தீ விபத்து மற்றும் வடமாநில இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவ பகுதியில் பார்த்தோம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.